வாரம் நான் ஒரு புது விஷயம் தாங்க உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எவ்ரி மண்டே உங்க கூட புக் தான் நான் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பேன். ஸோ இந்த வாரம் வந்து புக் ரிவ்யூ கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் நான் கெயின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி. ஸோ அதனால உங்க கூட இந்த விஷயத்த நான் ஷேர் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு அவேர்னஸை கண்டிப்பா கிரியேட் பண்ணும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இதை நான் ஷேர் பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வெயிட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, ஹாய், கனவுகள் மெய்ப்படும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகேங்க. ஸோ உங்க கூட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து இந்த வீக்கெண்ட் ட்ரிப் வந்து ஏற்காடு போனேங்க. ஸோ ஏற்காடு போனால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாதீங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடில் பீக்கு பார்க் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ இந்த பீக்கு பார்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா இந்த டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கும். அப்புறம் குதிரை, மாடு, ஆடு, எல்லா டைப்ஸ், அப்புறம் ஸ்னேக்ஸ் எல்லாமே பார்த்தோம். முக்கியமாக பேர்ட்ஸு அதில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கையிலேயே கிரெயின்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த பேர்ட்ஸ்குள்ள வந்து உள்ள போனோம்னா, பீக்கு பார்க்குள்ள அந்த பேர்ட்ஸ்லாம் இருக்க இடத்துல அந்த கிரெயின்ஸ் நம்ம கையில வச்சுட்டு இருந்தோம்னா, அந்த பேர்ட்ஸே வந்து நம்ம கிட்ட வந்து சாப்பிடுது. பிளஸ் நம்ம ஷோல்டர் மேல உட்காருது. நம்ம லைவா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து கையில பிடிச்சிருக்க முடியாதுல்ல சில பேர்ட்ஸ் எல்லாம். ஆனா அதுவே வந்து ஷோல்டர்ல உட்காருது, நம்ம ஃபேஸ்ல உட்காருது, சாப்பிடுது. ஸோ ரொம்ப ஃபன்னா இருந்தது. ஸோ இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பேர்டு, இப்போ ஒரு குரங்கு தேவாங்கு, இப்ப தேவாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு குதிரை இருக்குன்னா அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி, ஃபிஷ்னா அதுக்கு பின்னாடி, இப்ப ஒவ்வொரு பேர்டுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா எனக்கு நிறைய லைஃப் லெசன்ஸ் லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் தான் இப்போ உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இதெல்லாம் ஒரே வீடியோல நான் ஷேர் பண்ண போறதுல, ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடி, ஒவ்வொரு பேர்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு இல்லையா? ஸோ வரக்கூடிய நாட்கள்ல நான் அது உங்க கூட ஷேர் பண்றேன். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் பார்க்கணும். எதனா பெய்ட் ப்ரமோஷனெல்லாம் கேட்காதீங்க, அப்படிலாம் இல்லைங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நிறைய விஷுவலி இம்பேர்டுக்கு வந்து ஒரு அவேர்னஸ். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷுவலி இம்பேர்ட் பீப்புளை விட அவங்க கூட இருக்க பேரண்ட்ஸ், அவங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு எல்லாம் வருது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. அப்படிதான் வந்து பிளசண்டா இருக்கும் மைண்ட் வந்து. இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து போறாங்கன்னா கூட அலோவ் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, மைண்டுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். பிளஸ் வந்து இந்த பேர்ட்ஸ் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நேச்சரோட ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகிறதுக்கு ஒரு அட்மாஸ்பியரா அது அமையும். எப்பவுமே வேலை, வீடு, ஸ்கூலு அப்படின்னு இருந்தா வந்து அது ரொம்ப போர் அடிக்காது. எல்லாத்துக்குமே போரு. ஸ்பெஷலா இப்போ எங்களை மாதிரி இருக்கவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து ஃப்ரீயா வேற இடத்துக்கு போகணும் அப்படின்லாம் தோணும். கண்டிப்பா நீங்களாம் என்ஜாய் பண்ணும்போது எங்களுக்கும் தோணும் இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி இடத்துக்குலாம் நீங்க கூட்டு போனீங்கன்னா ஒன்றும் ரிஸ்க் இல்லை. ஜாலியாக அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கைப்பிடிச்சு கூட்டிட்டு போறது. பிளஸ் அந்த பேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவா வந்து உட்காருது, நாங்கள் ஃபீல் பண்ண போறோம், இந்த மாதிரி தாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க கூட்டிட்டு போங்க. நீங்களும் இந்த பீக்கு பார்க் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் இப்படி என்ஜாய் பண்ணுன்ற வீடியோஸ் எல்லாம் இதோட நாங்கள் காட்டுறோம், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. சாப்பிடு யாரு கையில உட்காந்துக்கிட்டு எப்படி சாப்பிடுது பாருங்க. ரெண்டு பேரும். உன் பேர் என்ன? திவ்யா மிஸ்ஸா. நீ என்ன ப்ரீடு? தள்ளி இருப்பீங்களா?
அச்சா போயிடுச்சு. அவங்க போட்டோ எடுக்கிறாங்க. எடுத்தோன்னே அப்படியே கையில கொடுக்க சொல்லி அப்படியே பிடிச்சிக்கோ. நிப்பா நவருங்க. ஃபுட்டுக்கு மட்டும் நீங்க வேணாம். இந்த பக்கத்துல மனோர் என்ன பண்ற? அவளை மட்டும் என்ன தொட்டுட்டு கடிச்சிட்டு இருக்கற? என்ன பண்றா? ஜடையை தொட்டு தொட்டு பாக்குது. முடிச்சிருச்சு.